மக்கள் விழிப்புணர்வு வர வேண்டும். மக்கள் தூங்கிக் கொண்டிருந்தால், மக்கள் இலவசங்களை நம்பி, இலவச ஆட்சியை நம்பி, இலவசங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இலவசத்தை நம்பி இலவச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சிகளுக்கு முடிவு கட்டினால்தான் உங்கள் இல்லங்களிலே இருக்கிற மாணவர்கள், இளைஞருடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்திலே 5 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் 5 ஆண்டுகளாக அந்த ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ இலவச திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். எந்த திட்டமும் தமிழகத்தினுடைய வருங்கால நலனுக்காக, தமிழகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக, இன்னும் சொல்ல போனால் குமரி மாவட்டத்தில் நடைபெற்ற 5 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாவட்டத்தில் உருப்படியாக குமரி மாவட்டத்திலே படித்து பட்டம் பெற்று வீட்டிலே இருக்கிற பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைப்பதற்காக எந்த திட்டத்தையாவது, எந்த தொழிற்சாலையாவது இந்த மாவட்டத்திலே உருவாக்கி இருக்கிறார்களா அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் முதலில் எண்ணி பார்க்க வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 4 கட்சிகள், இன்னும் 3 கட்சிகள் வரும். யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. எங்கும் சென்று விட முடியாது, வருவார்கள். வருகின்ற தேர்தல் கடந்த 20 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுக, அண்ணா திமுக ஆகிய 2 கட்சிகளையும் தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல். ஏனென்றால் அரசானது ஊழலில் மூழ்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பொருளாதாரம் முழுவதும் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினராலும் ஒரு தனிப்பட்ட கொள்ளை கோஷ்டிகளினாலும் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகம் மது என்கின்ற அரக்கனின் கோர பிடியில் மாட்டி தள்ளாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வருமானம் என்பது குடிமக்கள் மது கடைக்கு தருகின்ற பணத்தில் தான் வருகிறது என்கின்ற கெட்ட பெயரை கடந்த 20 ஆண்டுகளாக இந்த கேடு கெட்ட திமுகவும் அதிமுகவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏன் மாற்ற வேண்டும்? மக்கள் நல கூட்டணி ஏன் வர வேண்டும்? மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் இணைந்த இந்த கூட்டணி ஏன் வர வேண்டும்? ஒரு ஊழலற்ற, ஒரு மது இல்லாத ஒரு தமிழக அரசு வேண்டும் என்றால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும்.